மனம்தான் குருவா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. மனம் குருவே கிடையாது. அதாவது நம்முடைய பாடியில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்ம வினைகளை நீக்கி மனதை ஒடுக்கி மனதுக்குள் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு போவதுதான் ஞான நிலையின் பேர். இந்த ஞான நிலையை நீ அடைந்து விட்டால் உனக்குள்ள எல்லா விதமான பேரறிவு பிறந்துவிடும். இந்த பேரறிவு பிறக்கிறதுக்கு மனம் அடங்கணும். மனம் எப்படி அடங்குறது? ஒரு வினாடிக்கு 5 விதமான எண்ணங்கள் உருவாகின்றது. அப்போ ஒரு வினாடிக்கு 5 விதமான எண்ணங்கள் உருவாகும் பொழுது உன் மனம் எப்படி ஒடுங்கும்? அதுதான் கேள்வி. இந்த மனதை ஒடுக்குவது தான் இந்த கிரியா பயிற்சி. உங்க மனதை ஒடுக்கி உங்களுள் எண்ணமற்ற நிலையை மாற்றி உங்க எண்ணத்தில் ஒரு எண்ணம் கூட தோணாமல் வெறும் மனமாக மாற்றி இந்த வெறுமனமும் இல்லாமல் அப்பற்ற நிலைக்கு கொண்டு போய் அந்த அப்பற்ற நிலையிலிருந்து ஞான நிலைக்கு போய் பேரறிவை உங்களுக்குள்ள உருவாக்கி அந்த நிலையை அடைந்துதான் நீங்கள் சுகம் பெற போகிறீர்கள்.